Hi viewers, welcome to Tea Time Tutors. நான் உங்க பீட்டா. இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பிளேலிஸ்ட்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. ஒன்ஸ் செக் பண்ணி Physics for Electronics Engineering and Information Science இத பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்றேன். டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்னா என்னன்னா, இப்போ ஒரு மெட்டல் வந்து கண்டக்ட் பண்ற எலக்ட்ரிசிட்டி வந்து எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா குவாண்டம் ஸ்டேட். அதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பாத்தீங்களா, NX, NY, NSன்னு சொல்லிட்டு குவாண்டம் ஸ்டேட்ஸ். ஸோ இந்த குவாண்டம் ஸ்டேட்ஸும் எனர்ஜி லெவலையும் டிபெண்ட் பண்ணி தான் அந்த எலக்ட்ரான்ஸ் அவைலபிள் வந்து இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதெல்லாம் தான் வந்து நம்ம டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்னு சொல்லுவோம். இதோட எக்ஸாக்ட் டெஃபினேஷன் என்னன்னு பார்க்கலாம். இதோட எக்ஸாக்ட் டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் நம்பர் ஆஃப் அவைலபிள் எனர்ஜி ஸ்டேட் per unit volume in energy interval E and E plus dA. என்னன்னா இது எப்படி நம்ம டிஃபைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் அவைலபிள் எனர்ஜி ஸ்டேட்ஸ், எத்தனை எனர்ஜி ஸ்டேட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கோ அது டிவைட் பை வால்யூம். அது என்ன இன்டர்வல்னா E and E plus dன்ற இன்டர்வல்ல. ஓகேங்களா, அதுதான் நம்ம வந்து டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ஸ்டேட் சொல்லுவோம். இப்போ அதில் என்ன எப்படி டினோட் பண்ணுவோம் டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்டை, Z ஆஃப் DE ஈக்குவல் டு இதுதான் நம்பர் ஆஃப், அப்படியே போட்டுக்கணும் அந்த இது, நம்பர் ஆஃப் அவைலபிள் எனர்ஜி ஸ்டேட் டிவைடட் பை வால்யூம். அதுதான் நம்பர் ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ் பர் யூனிட்னு அப்படியே ஃபுல்லாக அந்த இது ஃபுல்லாக அந்த டேர்ம் ஃபுல்லாக எழுதி நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம். ஓகேவா, இது வந்து என்ன எனர்ஜிக்குனா E அண்டு E பிளஸ் டின்ற எனர்ஜிக்கு வந்து இந்த ஃபார்முலா, இந்த டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து இது பண்ணுவோம். ஓகேயா, இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து டெரிவேஷன் பார்க்கலாம். இந்த ஃபார்முலாவை தான் நம்ம வந்து இப்போ ஃபுல்லாக பார்க்க போகிறது வந்து இந்த ஃபார்முலா வர வச்சு நம்ம சால்வ் பண்ணுறதுக்காக தான் வந்து நமக்கு கிடைக்க போகுது. ஸோ இப்போ வந்து இது டிரைவேஷன் பார்க்கலாம். டிரைவேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ஒரு ஸ்பியர், இது வந்து ஒரு ஸ்பியர். கொஞ்சம் டயக்ராம் ஏதாவது கொஞ்சம் இதாக இருந்தால் கொஞ்சம் இதாக பார்த்துக்கோங்க, ரஃபாக தான் நான் போட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து ஒரு ஸ்பியரை வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்பியர் வந்து ஒரு மெட்டல் சைடு ஆஃப் ஏ, ஒரு மெட்டல் சைடு ஆஃப் ஏவை தான் வந்து நம்ம இந்த ஸ்பியரில் கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்பர் ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ்மே இருக்குது. இதில் பாருங்க, ஈன்றது ஒன்று இருக்குது, E பிளஸ் டின்னு இருக்குது. இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க அவைலபிள் எனர்ஜி ஸ்டேட்ஸும் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். அண்டு குவாண்டம் நம்பர்ஸ்னால் என்னன்னு தெரியுமா, இந்த இதுதான் NX, இது வந்து NZ. குவாண்டம் நம்பர் NX, NY, NZம் இது எல்லாத்தையும் வந்து 3 ஆக்சிஸாக வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் ஆக்சிஸ். இது இன்னொன்று நம்ம என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ்னு சொல்லலாம் இந்த மூணையும். ஓகேயா, நெக்ஸ்ட் என்னன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா O, சென்டர் வந்து ஓலேருந்து போகிற எண் இருக்குல்ல, அந்த எண்ணு தான் வந்து ரேடியஸ். ஸோ இந்த ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்றது நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும். NX பிளஸ் N ஸ்கொயர்னா NX ஸ்கொயர் பிளஸ் NY ஸ்கொயர் பிளஸ் NZ ஸ்கொயர்னு சொல்லிட்டு. ஓகேயா, ஸோ இந்த என்னன்றது என்னன்னா எல்லா கோஆர்டினேட்ஸ் ஆஃப் NX, NY, NZ, இது 3 தான். இந்த இது பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்லையுமே இந்த சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்பியர் வந்து ஒரே லெவல் எனர்ஜி, சேம் எனர்ஜியாக தான் வந்து இருக்கு, சேம் எனர்ஜி தான் இருக்கு. E வந்து சேமாக தான் இருக்கு இந்த இதுக்கு ஃபுல்லாகவே. ஸோ இப்போ என்னன்னா அதுதான் நான் சொன்னேன், N ஸ்கொயர் ஈக்குவல் டு
nx ஸ்கொயர் ப்ளஸ் ny ஸ்கொயர் ப்ளஸ் nz ஸ்கொயர். நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம இது பார்த்துருந்தோம், குவாண்டம் எனர்ஜி ஸ்டேட்ஸோட ஃபார்முலா என்னன்னா n ஸ்கொயர் h ஸ்கொயர் டிவைட் பை 8ma ஸ்கொயர்னு பார்த்துருந்தோமா. ஸோ இப்போ இந்த எண்ணுக்கு பதிலாக இந்த எண், அப்போ என்னன்னா nx ஸ்கொயர் ப்ளஸ் ny ஸ்கொயர் ப்ளஸ் nz ஸ்கொயர் இன்டூ h ஸ்கொயர் டிவைட் பை 8ma ஸ்கொயர் வந்துருச்சா. இதுதான் வந்து இதோட ரேடியஸ், கரஸ்பாண்டிங் ரேடியஸாக நம்ம எழுதும் போது இப்படி தான் எழுதுவோம். இப்போ இந்த ஸ்பியர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரே ஸ்பியராக இருக்கு. இதை வந்து இப்போ மெனி ஷெல்ஸாக டிவைட் பண்ணுறோம். மெனி ஷெல்ஸாக டிவைட் பண்ணும் போது அதை வந்து என்ன காம்பினேஷனில் டிவைட் பண்ணோம், இந்த மாதிரி தான் nx ny nzன்னு மட்டும் தான் டிவைட் பண்ணுவோம். மற்றபடி இதில் இருக்கிறது எதுவுமே நம்ம நோட் பண்ணிக்க மாட்டோம். ஸோ இப்போ அதை பார்ப்போம். இப்போ பாருங்க, இதுதான் வந்து அந்த ஷெல்ஸை டிவைட் பண்ணியிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா nx ny nzன்னு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக எனர்ஜி லெவல் வந்து என்ன இங்கே ரேடியஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண்ணெய் இதுக்குள்ளே மட்டும் இந்த இதுக்குள்ளே மட்டும்தான் வந்து நம்ம அதை போட்டிருக்கோம் ஷெல்ஸு இந்த எண்ணுக்குள்ளே. ஸோ பர்டிகுலர் இந்த எண்ணுக்குள்ளே மட்டும் தான் போட்டிருக்கோம். இதில் யூனிட் வால்யூமே வந்து ஒரு எனர்ஜி ஸ்டேட்டை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. யூனிட் வால்யூம் வந்து ஒரு எனர்ஜி ஸ்டேட்டை தான் ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேயா. ஸோ அதுதான் வந்து இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் வந்து எதுக்கு ஈக்குவல்னா நம்பர் ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ்க்கு ஈக்குவல். இந்த இதில் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் வந்து நம்பர் ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு ஈக்குவல். ஓகேயா இந்த இதுக்கு. ஸோ இது இப்போ வந்து இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன், எப்படி சொல்றதுன்னா ஒரு பேசிக்காக நீங்கள் எழுத வேண்டிய பாயிண்ட்ஸ் இதெல்லாம். ஸோ இப்போ வந்து நம்ம இது டெரிவேஷனுக்குள்ளே போகலாம். டெரிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் என்னன்றாங்க, வால்யூம் ஆஃப் ஸ்பியர் வந்து நம்பர் ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ்க்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்களா. ஸோ அப்போ நம்ம இது ஃப்ரெஷ் பேஜ். ஸோ அப்போது த number of energy states within a sphere radius or சரி n. இங்கே வந்து நம்ம ரேடியஸ் வந்து என்னன்னு எடுத்திருக்கோம். ஸோ நார்மலாகவே ஒரு ஸ்பியரோட வால்யூம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4/3 பை ஆர் ஸ்கொயர்னு வரும். ஆர் ஸ்கொயர்னு வரும். நம்ம இங்கே வந்து ரேடியஸ் என்னன்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இங்கே வந்து n கியூப் ஆர் கியூப்னு வரும். இங்கே நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னன்னு எடுத்துக்கிட்டோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் ஸ்பியரோட ஃபார்முலா, ரெகுலர் ஃபார்முலா, வால்யூமோட ஸ்பியரோட ரெகுலர் ஃபார்முலா. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேயா. என்னன்னா நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், வால்யூம் வந்துட்டு நம்பர் ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ்க்கு வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டு. ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா என்னன்னா ஈக்குவல் டு 4/3 பை n கியூப். இது வந்து மேக்ஸ் ஃபார்முலா, இது எங்கேருந்து வரல, இது மேக்ஸ் ஃபார்முலா. இங்கே வந்து ஆர் கியூப்னு இருக்கும். நம்ம இந்த ஆருக்கு பதிலாக நமக்கு இந்த டயக்ராமில் என்னன்னு நம்ம ரேடியஸ் கொடுத்துருக்கனால இது n கியூப், அவ்வளோதான். ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து குவாண்டம் நம்பர்ஸ் வந்து என்னென்னா nx ny nz. ஸோ இதில் வந்து 3, ஒரு நிமிஷம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து குவாண்டம் நம்பர்ஸ் இருக்குது. nx ny nzன்னு சொல்லிட்டு 3 குவாண்டம் நம்பர் இருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த 3 சேர்த்துமே ஒரே ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் வேல்யூ தான் இருக்கும் இந்த ஸ்பியரில். இது வந்து ஆக்டேடாக இருக்குது. இதில் ஒன்று தான் இருக்கும். ஸோ இங்கே 8ல் வந்து 1 தான் இருக்கும். அதனால இங்கே நம்ம என்னன்னு பண்ணுறோம்னா பாசிட்டிவாக இருக்கிறது. இப்போ நமக்கு வந்து அந்த குவாண்டம் நம்பர் எல்லாத்தையும் சேர்ந்தது ஒன்று தான், 1/8 தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்பெரிக்கல் நம்ம என்ன சொல்கிறோம்னா 1/8ன்னு சொல்கிறோம். 1/8 ஸ்பெரிக்கல் வால்யூம். ஜஸ்ட் இதை வந்து கன்சிடரேஷன், நம்மளாக கன்சிடர் பண்ணிக்கிறது தான். எதுக்கு வந்ததுன்னு கேட்காதீங்க, இது வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம் 1/8. ஏன்னா 1/8 தான் நாங்கள் பாசிட்டிவ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அப்படி கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்படி கன்சிடர் பண்ணுறதுனால அங்கே வந்து வெறும் ஒரே ஒரு ஆக்டேன் தான் இருக்கு. ஸோ அந்த ஸ்பியரில் வந்து எல்லா குவாண்டம் நம்பர்ஸ், இந்த 3 நம்பர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கு. ஓகேயா. ஸோ அப்படி இருக்கனால இங்கே வந்து நம்பர் ஆஃப் அவைலபிள் எனர்ஜி ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து 4/3
3 pi n cube தெரியும் வால்யூம் ஆஃப் ஸ்பியர்லேருந்து. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நம்பர் ஆஃப் available energy states within 1 octant sphere அப்படின்னு கொடுத்துட்றாங்க. அப்படி கொடுக்கும்போது நம்ம என்ன எழுதிக்கிறோம்னா 1/8ன்னு எழுதிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஈக்குவேஷன் 2. ஓகேவா? 1/8 into 4/3 pi n cube கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இது வந்து ஈயோட எனர்ஜி ஸ்டேட் வந்து எனர்ஜி ஸ்டேட் வந்து 2 இருக்குல்ல, இ ஒன்று இருக்கு, இ பிளஸ் டின்னு ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனர்ஜி ஸ்டேட்ஸ் ஈயோட சேர்த்து எழுதுறோம். ஸோ அதனால தான் வந்து இங்கே என்னன்னு போட்டிருக்கோம். ஓகேவா? அதுவே இதே மாதிரி தான் சிமிலர்லி the number of available energy states within 1 octant, the radius of the sphere radius of n plus dn அப்படின்னு கொடுத்துட்றாங்க. இது எது கரஸ்பாண்டிங்காக இருக்கும்னா எனர்ஜி இ பிளஸ் டிஏக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கும். அப்படி இருக்கும்போது இதோட ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகும்னா இந்த எண்ணுக்கு பதிலாக இங்கே நம்ம என்ன போடுவோம்னா dn போடுவோம். 1/8 into 4/3 pi n plus dn whole cubeனு போடுவோம். இதுதான் வந்து ஈக்குவேஷன் 3. ஓகேயா? இதுதான். இப்போ என்ன பண்ணுறோன்னா நமக்கு வந்து நம்பர் ஆஃப் அவைலபிள் எனர்ஜி செல்ஸில் ரெண்டுலேயும் என்னன்னா n ரேடியஸ்லையும் n பிளஸ் டிஎன் ரேடியஸ்லையும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா இப்போ ஒரு எனர்ஜி லெவல் இ பிளஸ் டிஇ இந்த ரெண்டு எனர்ஜி லெவல்லையுமே வந்து இஏ இ பிளஸ் டி இந்த ரெண்டு எனர்ஜி லெவலுமே என்ன பண்ணோம்னா சப்ராக்ட் பண்ண போகிறோம். இந்த ஈக்குவேஷன் 2வையும் இந்த ஈக்குவேஷன் 3யும் சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் தான் வந்து அதோட நம்பர் ஆஃப் அவைலபிள் எனர்ஜி ஸ்டேட்ஸ். ஸோ இது எப்படி நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம்னா இது வந்து NEDE, ஏன்னா நம்பர் ஆஃப் அவைலபிள் எனர்ஜி ஸ்டேட்ஸ்னால NEன்னு கொடுக்குறோம். டின்றது வந்து இங்கேயும் டி இருக்குது, இங்கேயும் டிஎன் இருக்குனால அங்கே நம்ம டி கொடுக்குறோம். என்னன்னா ஓகேயா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட்டு இப்போ ஈக்குவேஷன் 3 எழுதிக்கிறோம். ஈக்குவேஷன் 3 என்ன? 1/8 into 4/3 pi nd plus dn cube மைனஸ் இங்கே என்ன இருக்கு 1/8 4/3 pi n cubeன்னு இருக்கா? ஸோ இப்போ வந்து இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ வந்து 1/8 4/3 பை வந்து காமன். ஸோ எல்லாத்தையும் காமன் எடுக்கிறோம். 1/8ம் காமன், 4/3யும் காமன், 4/3 பை வந்து காமன். ரிமைனிங் நமக்கு என்ன காமன் இல்லைனா n பிளஸ் டிஎன் கியூபும் மைனஸ் n கியூப் மட்டும்தான் காமனாக இல்லை. ஸோ இப்போ இதையும் கேன்சல் பண்ணால் நமக்கு 2. ஸோ 2π/3. இப்போது இது பாருங்களேன், a பிளஸ் பி ஹோல் கியூப் ஃபார்முலாவில் இருக்கா? அப்போது a cube plus b cube 3a² b plus 3ab square. இதுதான் வந்து இந்த a plus b whole cubeோட ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணும் போது என்ன வரும்னா n cube plus dn cube plus 3n² dn plus 3n dn square மைனஸ் n கியூப்னு வரும். ஏன்னா இந்த மைனஸ் n கியூப்ன்றது இங்கே இருக்கிறது. இப்போ பிளஸ் n கியூபும் மைனஸ் n கியூபும் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கு? 2π/3 இன்டூ tn கியூப் பிளஸ் 3n² dn பிளஸ் 3n dn ஸ்கொயர்னு இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பவர் 3 இருக்கு, இங்கே வந்து பவர் 1 இருக்கு, இங்கே வந்து பவர் 2 இருக்கு. நமக்கு வந்து dn வந்து ரொம்ப ஸ்மாலு, dn ஸ்கொயரும் dn கியூபும் வந்து வெரி லார்ஜ். ஸோ அப்படி இருக்கனால இதுதான் ஸ்மாலாக இருக்குது, இதெல்லாம் லார்ஜாக இருக்குது. ஸோ இந்த லார்ஜாக இருக்கிறது என்ன பண்ணுறோம்னா நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ஓகேயா? ஸோ இதையும் நெக்லெக்ட் பண்ணிடுறோம், இதையும் நெக்லெக்ட் பண்ணிட்டோம். ரெண்டையும் நெக்லெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு என்ன இருக்கும்னா 2π/3 இன்டூ 3n² dnன்னு இருக்கும். ஓகேயா? 3n² dn இருக்கா? ஆக்சுவலாக இது வந்து இங்கே 2 இங்கே கீழே வரும். 1/8னா இங்கே தானே 2 வரும். ஸோ 2 இன்டூ 2வா?
இப்போ வந்து இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் ஆயிடுது. கேன்சல் ஆன ரிமைனிங் என்ன இருக்குது? π/2 n ஸ்கொயர் dn இருக்கு. ஸோ இதுதான் வந்து NEDயோட வேல்யூ நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே n ஸ்கொயர் dn இருக்கா, இதை நம்ம எப்படி எழுதலாம்? n ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? n இன்ட்டு n n எழுதலாமா? ரெண்டாக பிரிக்கலாமா? ஸோ நமக்கு அப்படி பிரித்தோம்னா நமக்கு என்ன வரும்? e இன்ட்டு e ப்ளஸ் dn இந்த மாதிரி ஃபார்முலா போட்ட மாதிரி இப்படி ஈஸியாக இருக்கும்ல. ஏன் இது n ஸ்கொயர்னு பிரிக்கணும்னா இதுக்கு மேலே திரும்ப டெரிவேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா n இன்ட்டு n dன்னு பிரிக்கிறோம். ஓகேயா? இப்போ எப்படி பிரிக்கிறோம்னா NE ஈக்குவல் டு நமக்கு π/2 கிடைச்சிருக்கு, n ஸ்கொயர் dnன்னு கிடைச்சிது. ஸோ இது நம்ம எப்படி பிரிக்கிறோம்னா n இன்ட்டு n பிரிக்கிறோம். அப்போது n/e ஈக்குவல் டு π/2 இன்ட்டு n இன்ட்டு n dn. ஸோ இப்போ வந்து இப்படி பிரிச்சிட்டோம். இப்போ என்னன்னா இப்படி பிரிச்சிட்டோமா? ஸோ இதை இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது என்ன ஈக்குவேஷன் நம்பர் 4. ஸோ இந்த ஈக்குவேஷனை இப்படியே ஸ்டாப் பண்ணலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனர்ஜிக்கல் எலக்ட்ரான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா, பார்ட்டிகல்ஸ் இன் மெட்டல் நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இதில் வந்து நமக்கு எனர்ஜி லெவல் E ஈக்குவல் டு nx ஸ்கொயர் ப்ளஸ் ny ஸ்கொயர் ப்ளஸ் nz ஸ்கொயர் டிவைட் பை 8h ஸ்கொயர் 8ma ஸ்கொயர்னு இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி எழுதியிருப்போம்னா E ஈக்குவல் டு n ஸ்கொயர் h ஸ்கொயர் டிவைட் பை 8ma ஸ்கொயர்னு எழுதியிருப்போம். இதுதான் வந்து ஒரு ஃபார்முலான்னு எழுதியிருப்போம். இப்போ இதை வந்து ஈக்குவேஷன் 5ன்னு எடுத்துக்கோ. இப்போ என்னன்னா இந்த n ஸ்கொயரை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டு, ஏன்னா நமக்கு இங்கே n தான் வேணும். ஸோ n ஸ்கொயரை மட்டும் வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் அந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ n ஸ்கொயர் ஈக்குவல் டு E இன்ட்டு இந்த கீழே இருக்கிறது அந்த சைடு போகுது. அப்போது 8ma ஸ்கொயர் டிவைட் பை h ஸ்கொயர் இப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வந்து ஒரு ஃபார்முலா வரும். ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 6ன்னு கன்சிடர் பண்ணிக்கோ. இப்படி ஒரு ஃபார்முலா வரும். இப்படி வந்துருச்சா? இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த n ஸ்கொயர் இங்கே இங்கே ஸ்கொயர் இருக்கா, ஸோ n ஸ்கொயரை வந்து இந்த சைடு கொண்டு போகிறேன். அப்படின்னா ரெண்டு சைடு டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைடு, டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட். ஸோ ஸ்கொயர் ரெண்டு சைடு எடுத்தோம்னா இங்கே வந்து என்னன்னு வந்துடும். இங்கே E ப்ளஸ் 8m இன்ட்டு E இன்ட்டு 8ma ஸ்கொயர் டிவைட் பை h ஸ்கொயரா. ஸோ இங்கே ரூட்டுக்கு நான் 1/2ன்னு எழுதிக்கிறேன். ரூட்டுக்கு பதிலாக நான் 1/2ன்னு போட்டுக்கிட்டேன். ஓகேவா? இதை வந்து ஒரு ஈக்குவேஷன். என்னன்னா இப்போ நமக்கு இங்கே வந்து n கிடச்சிருச்சு. நமக்கு என்னென்னா தேவை? ஒரு n-ம் இன்னொன்று n ப்ளஸ் dn ரெண்டு தேவை. இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல n கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு dn வேணும். அப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த ஈக்குவேஷனையே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் ஈக்குவேஷன் 6. டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் n ஸ்கொயர் வந்து 2n dnன்னு வரும். ஈக்குவல் டு அங்கே இருக்க வேல்யூஸ் எல்லாம் எப்படி வரும்? E மட்டும் தான் மாறும், மீதியெல்லாம் அப்படியே வரும். ஏன்னா மீதியெல்லாம் கான்ஸ்டன்ட்டு. h ஸ்கொயர் dE. ஓகேயா? இப்படி மாறுதா? இப்போ இங்கே இருக்க 2 வந்து நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன தேவை? n dn தான் தேவை. ஸோ 2-வை வந்து கீழே கொண்டு போயிடலாம். கொண்டு போனால் n dn ஈக்குவல் டு 8ma ஸ்கொயர் dE டிவைட் பை h ஸ்கொயர் 2h ஸ்கொயர். இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு வந்து 4 நம்ம கேன்சல் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு இங்கேயும் 8 தான் இருக்குது, இங்கேயும் 8 தான் இருக்குது. ஸோ அப்படின்னா தான் ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகேவா? இதை வந்து ஈக்குவேஷன் 8ன்னு எடுத்துக்கோ. ஏன்னா n dn ஈக்குவல் டு 8ma ஸ்கொயர் dE டிவைட் பை 2h ஸ்கொயர். ஸோ n dn கிடச்சிச்சு, n கிடச்சிச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா இது ரெண்டையும் கொண்டு போய் நம்ம அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 8 and 7 இன் ஈக்குவேஷன் 4. ஓகேயா? நமக்கு NEDE ஈக்குவல் டு π/2. இந்த π/2 வந்து ஆல்ரெடி இங்கே இருக்குது. π/2 அங்கேயே இருக்குது. இந்த n-க்கும் இதுக்கு மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ π/2 நமக்கு n-க்கு என்ன வேல்யூ வந்துச்சு? E இன்ட்டு 8ma ஸ்கொயர் டிவைட் பை h ஸ்கொயர் இன்ட்டு 1/2. n இன்ட்டு dnக்கு என்ன வந்துச்சு? 8ma ஸ்கொயர் dE டிவைட் பை 2h ஸ்கொயர். ஸோ இது வந்து ரெண்டும் வந்து நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணுறோன்னா இதுலேருந்து ரெண்டுலேயும் இருந்து நமக்கு என்னென்னா காமன் டேர்ம்ஸ் இருக்கோ அதெல்லாம் தனியாக எடுக்கிறோம். காமன் டேர்ம்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா π/2 வந்து காமனு,
இங்கே வந்து 1/2 வந்து எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, இந்த 1/2 வெளியே எடுத்துடலாம். ஸோ 1/2 இன்ட்டு π/2. ஓகேயா, இதையும் காமனாக எடுத்துட்டோம். ரிமைனிங் என்ன இருக்குது? 8ma² e டிவைடட் பை h² இன்ட்டு 1/2. இங்கே 8ma² de டிவைடட் பை h². ஏன்னா இந்த 2 தான் நம்ம வெளியே எடுத்துட்டோம். ஸோ இப்போ வெளியே எடுக்கும்போது என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா π/4 இங்கே வந்துருச்சு. இதெல்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இதெல்லாம் என்னென்ன இருக்குன்னா 8ma² டிவைட் பை h². ஏன்னா நம்ம கான்ஸ்டண்ட்டை மட்டும் தனியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஈயை வந்து தனியாக வச்சுக்கலாம் 1/2ன்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இது ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்குல்ல, ஸோ டியும் தனியாக எடுத்துக்கலாம். இதுவும் ஒரே மாதிரி இருக்குல்ல, ஸோ அதுக்காக நம்ம இப்படி பிரிச்சுக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 1/2 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. ஸோ அதை ஆட் பண்ணால் என்ன வரும்னா 3/2ன்னு வரும். என்னன்னா 1/2 + 1 இது இப்படி கிராஸ் பண்ணால் 3/2ன்னு வரும். ஓகேயா, ஸோ இது 1/2. இப்போ என்னன்னா π/4 இன்ட்டு 8ma² டிவைடட் பை h² இன்ட்டு 3/2 e 1/2 de. சரி, 1/2 தான். e வந்து 1/2 தான், இது மட்டும் 3/2. e வந்து அப்படியே தானே இருக்குது. ஸோ e வந்து 1/2 de. ஸோ இது என்னோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ne deயோட வேல்யூ. ஓகேயா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பால்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரின்சிபல் இருக்கு. அந்த பிரின்சிபல் வந்து என்ன ஸ்டேட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸ் 2 எலக்ட்ரான்ஸ் வந்து ஆப்போசிட்டா ஸ்பின் ஆச்சுன்னா அங்கே வந்து ஆக்குப்பை ஆகும். எல்லா ஸ்டேட்டுமே வந்து ஆக்குப்பை ஈச் ஸ்டேட். ஓகேயா, இப்படி 2 எலக்ட்ரான் ஆப்போசிட்டாக இது பண்ணும்போது அங்கே ஆக்குப்பை ஆகிறதுனால நமக்கு முன்ன இருந்த ஈக்குவேஷனோட ஒரு 2 வந்து மல்டிபிள் பண்ணிக்கிறோம். என்னன்னா NEDE நமக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? π/4 8ma² டிவைடட் பை h² 3/2 e 1/2 deன்னு இருந்துச்சா. ஸோ இதோட ஒரு 2 மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஓகேயா, ஏன்னா இங்கே 2 எலக்ட்ரான் ஆப்போசிட்டாக இதாகிறதுனால நம்ம 2 இங்கே மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ஸோ பண்ணோம்னா இந்த 2ம் இந்த 4ம் கேன்சல் ஆகி இது 2 மாறிடும். ஸோ π/2. இப்போ என்ன பண்ணுறோன்னா இதெல்லாம் தனித்தனியாக பிரி. π/2 இன்ட்டு 8m3/2 தனியாக பிரிச்சுக்கோ, a² 3/2 தனியாக பிரிச்சுக்கோ, டிவைடட் பை h² 3/2 தனியாக பிரிச்சுக்கணும். e இன்ட்டு 1/2 டின்னு சொல்லிட்டு. ஏன் இப்படி தனியாக பிரிச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே a², இது வந்து 3/2 இருக்கா, அப்போது இது வந்து மல்டிபிள் தானே. 3 × 2 டிவைடட் பை 2 தானே வருது. இந்த 2 கேன்சல் ஆகி இது என்ன ஆகும்? a³ மாறிடும். அதே மாதிரி ஹச்சும் அதே மாதிரி தான் கேன்சல் ஆகும். ஸோ π/2 இன்ட்டு, ஏன்னா 8 அப்படி பண்ண முடியாது, ஏன்னா 8க்கு இங்கே எதுவுமே இல்லை. ஸோ 8m 3/2 இன்ட்டு a/h⁻³. ஏன்னா இங்கேயும் a³ h³, ஸோ ஹோல்³ எடுத்துக்கிட்டேன். 1e 1/2 de. ஸோ இப்படி வரும். ஓகேயா, இதுதான் வந்து நமக்கு ஈக்குவேஷன் 10. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8 இதுதான் வந்து அதிகமாக 8m 3/2 இருக்கு. ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 8m 3/2 இருக்கா, இதை நான் எப்படி பிரிக்கலாம்னா 8m 1 8m 1/2 பிரிக்கலாமா. ஸோ இதை இப்படி நான் ஆட் பண்ணனா 3/2 வந்துடும். ஸோ 8m 1 8m 1 இருக்கா. இப்போ இந்த 1 நான் எப்படி பிரிக்கலாம்? 4 × 2mன்னு பிரிக்கலாம். இதை எப்படி பிரிக்கலாம்? 4 × 2mன்னு பிரிக்கலாமா இதையும். ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 2² எழுதிக்கிறேன். ஏன்னா 2² இருக்கும்போது ரூட்லேருந்து வெளியே வரும்போது எடுத்துக்கலாம்ல. ஸோ 4 × இந்த 2² எடுத்தேன்னா இப்போ எப்படின்னா √4 அப்போ 2ன்னு எடுத்துக்கலாமா வெளியே. ஸோ இதை நான் ரூட்லேருந்து பிரிக்கும் போது 2ன்னு வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ 2 × 2m × 2m 1/2 வந்துருச்சா. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 8, இந்த 2m வந்து அப்படியே வச்சுக்கிறோம். 2m 1 இருக்கு, இங்கே 2m 1/2 இருக்கா. ஸோ 1 + 1/2 3/2. அப்போ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா 8 × 2m 3/2. ஓகேயா,
இப்போ நம்ம வந்து இது ஈஸியாக அப்படியே டைரெக்டாகவே பண்ணலாம் பட் இருந்தாலும் ஒரு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக அப்படி எடுத்திருக்கோம். ஓகேயா, இப்படி வந்து பிரிச்சிட்டோம் 8 × 2/n. இப்போ வந்து இதை வந்து மெத்தட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். NE DE = π/2 a³ h³ இல்லைனா ஹோல் கியூப்னு எழுதிக்கலாம். 8 × 2m சாரி இன்டூ தான் இங்கெல்லாம் ஈக்குவல்லாம் வராது. 8 2m 3/2 e 1/2 de. ஓகேயா, முடிஞ்சா? இப்போ இந்த 2வையும் இந்த 8ஐயும் கேன்சல் பண்ணால் இங்கே 4. ஸோ 4π h³ a³ into 2m 3/2 e 1/2 de. ஸோ இது ஈக்குவேஷன் லெவல். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டென்சிட்டி எதுன்னு சொல்கிறது, டென்சிட்டி ஆஃப் நம்பர் ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ். ஸோ NEDA. பட் நமக்கு என்ன தேவைன்னா ZEDE வேணும். இப்போ ZEDEயோட ஃபார்முலா என்னன்னா NEDE / V வால்யூம். நம்பர் ஆஃப் அதான் ஃபார்முலா இருக்கும்ல, நம்பர் ஆஃப் டென்சிட்டி ஆஃப் states is given by number of energy states divided by volume. இது வந்து number of energy states. ஸோ இது எழுதிக்கிறோம். கீழே வந்து வால்யூம். ஸோ number of energy states நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, அதுதான். ஸோ 4π a³ / h³ into 2m 3/2 e 1/2 de. வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா a³. வால்யூம் வந்து V = a³ நம்ம எழுதிக்கிறோம். ஓகேயா, h of E de. ஸோ வால்யூம் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த a³ கேன்சல் வரும். கேன்சல் ஆனால் நமக்கு ரிமைனிங் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ZEDE = 4π h³ 2m 3/2 e 1/2 deன்னு சொல்லிட்டு வரும் டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் டென்சிட்டி ஸ்டேட். Density of states in energy between E and E plus DE. ஸோ இதோட அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம எதுக்கு இதில் வந்து கேரியர் கான்சன்ட்ரேஷன் இன் மெட்டல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, கேரியர் கான்சன்ட்ரேஷன் மெட்டல் அண்ட் செமிகண்டக்டர்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பெஸ்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாங்கள் முன்னாடி வைப்போம் வீடியோவாக. ஸோ எங்களோட டெய்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் எங்களோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ ஹாப்பி லேர்னிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.